ஆனால் இப்போ ரஷ்யா வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, சலுகை விலையில் இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து நாங்கள் எண்ணெய் தர மாட்டோம். அது உண்மை தான். வாங்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தன் பேச்சை கேட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா அவன் விலை ஏற்றாமல் இருக்க மாட்டான். அவன் ஆடு தள்ளுபடி மாதிரி கொடுத்தான். நீ ஆடு தள்ளி தீபாவளி இப்போ போய் எங்கள் ஆடிக்கெல்லாம் இப்போ 40% கொடுத்தீங்க, தீபாவளி டயத்தில் கொடுங்கன்னா கொடுப்பானா? அப்போ வியாபாரம் எப்போ நடக்குமோ அதுதான். நீங்கள் ஒருத்தனை மதிக்க முதல்ல என்ன தர்றேன்னு அவங்க சொல்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். பேச்சு கேட்டு போனேன் இல்லை போ அப்படி போய் வாங்கிக்க அப்படின்ட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஜி வந்து எப்படி அப்படின்னா புழுவாக துடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஜென்ம விரோதி அமெரிக்கா ரஷ்யாவுக்கு ஜென்ம விரோதி, இஸ்ரேல் ஒரு நாசகாரன், இப்படி 3 பேரும் ஜியை லவ் பண்ணுறாங்க. இப்போ என்ன தான் பண்ணணும்? 2 பேர் லவ் பண்ணாலே குடும்ப நாசமாகி 3 பேரும் வந்து வரும்போது இவர் 3 பேரை வேணான்ட்டார். ஒரு காலத்தில் இவனை வேணான்ட்டார், அப்புறம் இவனோட சேர்ந்து அவனை வேணான்னார், இப்போ அவனோட சேர்ந்து இவனை வேணான்ட்டார், அப்பான்ட்டார். புரியுதா அவனுக்கு? அப்போ என்ன பண்ணுறான்னா அவன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ 3 பேர் சேர்ந்து ஜிக்கு ஆப்பரிச்சிட்டாங்க. இப்போ